கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற பெற்ற ஒரு சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்ளார். விலையேற்பட்ட சத்தியம். இந்த சத்தியத்திலிருந்து நீங்கள் மாபெரும் வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளலாம். மிகவும் பிரயோஜனமான செய்தி, அவசியமான செய்தி. இந்த கடைசி காலத்தில் கொல்லாத மனிதர்கள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்தில், கொலைபாதகர்கள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில், முக்கியமாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு, விசுவாசிகளுக்கு பலவிதமான ஒரு கொல்லாத மனிதர்கள் சூழ்ந்த நிலையில் சூழ்ந்திருக்கிற மக்கள் மத்தியில் வாழ்கிறவர்களுக்கு இந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. ஆமாம், விசேரிமார்கள், தீவிரவாதிகள் மத்தியிலே, கிறிஸ்தவ விரோதிகள் மத்தியிலே வாழ்கிற ஊழியக்காரர்களுக்கு இந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. அதனால் இதை மிஸ் பண்ணாதீங்க. ஆரம்பத்திலிருந்து முடிவு வர முழுமையாக கேளுங்க. நீங்கள் மாபெரும் உற்சாகம் கொள்வீர்கள், தைரியம் கொள்வீர்கள். எடுப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 31வது வசனம். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். எப்பேற்பட்ட ஆள்கிட்ட வந்து எந்த வார்த்தையை சொன்னாங்க பாருங்க. ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்களாம். இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க, இயேசுவே, ஏரோது ராஜா உன்னை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். அதுக்கு என்ன சொன்னார் பாரு நம்ம ராஜா, இயேசு ராஜா. இயேசு என்ன சொன்னார் பாருங்க. அதற்கு அவர், நான் என்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். அந்த நரிக்கு போய் சொல்லுன்ற. எவ்வளவு வீரமா வாழ்ந்துக்கிறார் பாரு, எவ்வளவு வீரமா ஊழியம் செய்திருக்கார் பாருங்க இயேசு. ஆவா, ஏரோது பார்த்து அந்த நரிக்கு போய் சொல்லு, நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். அதனால இயேசு அவ்வளவு சுலபமா யாரும் கொலை செய்ய முடியாது. ஏன்னா பேரு இயேசு. ஆமா, சொல்லும் போதே உனக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும். உனக்குள்ளே இயேசு இருந்தா உன்னையும் கொலை செய்ய முடியாதுங்க. அதாங்க உண்மை. ஆனா இயேசு இருக்கணுங்க உள்ள. அந்த இயேசு என்னங்க பண்ணுவாரு? கொலைகாரனுக்கு, கொலைகார அந்த ஏரோது என்ன பண்ணுவார்? இயேசு தன் ஜீவனையே கொடுத்து விடுவார். ஜீவரத்துக்கு கொடுப்பாருங்க ஏரோதுக்கு. உள்ளகிற பிசாசு தோத்த கொலைகார பிசாசு. உங்கள் பிசாசானவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். எங்க யோவான் 8ஆம் அதிகாரம் 44. ஆமா, கொலைகார பிசாசு. ஆமா, அதனால இயேசுவை யாரும் அவ்வளவு சுலபமா கொலை செய்ய முடியாது. அதான் சொன்னாரு. அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். ஆமா, பிசாசியே துரத்தூரு. இந்த ஏரோதுக்கு பின்னால பிசாசு, அவன் பிசாசன் ஆதிக்குள்ள மனுஷன் கொலை பாதகனார். இயேசுவே கொலை பண்ண திட்டம் போடுறான். இயேசு சொல்றாரு, அந்த நரிக்கு போய் சொல்லு, என்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசி மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி நீ சொல்லணும். ஆமா, ஏசு இதெல்லாம் ஏன் எழுதி வச்சுக்கிறார்? வேதத்துல இதெல்லாம் எதுக்காக எழுதப்பட்டு இருக்கிறது?
நீ சொல்றதுக்காக தான் அவர் எழுதி வச்சுக்கிறார். அவர் உனக்குள்ள இருந்தா இயேசு ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு மறித்து தேவன் ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய திருவிருந்து அவருடைய ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணிருந்தனா இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். நீ இப்படித்தான் சொல்றான். அந்த நரிக்கு போய் சொல்லு, அந்த கொலகார நரிக்கு, அந்த நரிக்கு என்ன பண்ணுவாரு? ஜீவனே கொடுப்பார். ஆமா, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள். சத்ரு கொலை செய்ய திட்டம் போடுறான். ஏதாவது சத்ரு இயேசு மலை உபதேசம் அந்த உங்கள் சத்ருக்களை என்ன சிநேகம் காட்டுவார்? இயேசு தன்னுடைய சிநேகத்தை நிமித்தம் தன் ஜீவ ரத்தத்தையே கொடுத்துருவார். அவனுக்கு உள்ளகிற சத்ரு ஓடியே போடுவான். அவன் கொலை செய்ய முடியாது. இயேசுவை தான் மேட்ரே. அதனால்தான் ஊழிய செய்கிறவர்கள், மிஷனரிமார்கள், காட்டுவாசிகள் மத்தியில ஊழிய செய்கிறவர்கள், சுவிசேஷ விரோதிகள் மத்தியில ஊழிய செய்கிறவர்களுக்கு இந்த சத்தியம் எல்லாம் தெரியணும். ஆமா, பொல்லாத மனிதர்கள் சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் மத்தியில வசிக்கிற விசுவாசிகளுக்கெல்லாம் இந்த சத்தியம் தெரியணும். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். ஆமா, இப்போ இருக்கிற காலம் பார்த்தா கட்டின மனைவி சாப்பாட்டில் விஷம் வச்சு கொலை செய்யறான்ற மாதிரி செய்தியெல்லாம் வருது பத்திரிகை செய்தியில. ஆமா, பொல்லாத உலகமா போச்சு. ஆனால் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். கட்டின புருஷனே இப்படியெல்லாம் கொலை பாதகாவி உலகக்குள்ள சுத்துதுங்க. காலத்துக்கு ஏற்ற செய்தி. அதனால நீ காப்பாற்றப்படணும். கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு ஜீவரத்தை தேவ நீதிட்டு உடிந்ததில் கொடுத்தினா அந்த கொலகார ஆவி உன்னை கொலை செய்ய முடியாது. இயேசு மத்திய மார்க் அப்படித்தான் வாழ்ந்தாரு. என்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசி மடிந்து போகிறது என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். ஆமா, அந்த நரிக்கு போய் சொல்லு. அந்த நரிக்காக நான் ஜீவனே கொடுக்க வந்துக்கிறேன். பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு எதுக்காக வந்த? அந்த ஏறுவதுக்காக தன் ஜீவ ரத்தத்தை கொடுக்க வந்துக்கிறாங்க. அவனுக்கு கொடுக்க பிசாசு இங்கிருந்தே தோத்தவன்வாரு. அங்க என்ன சொல்றாரு பாரு? அதற்கு அவர், நான் என்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன் அப்படின்னு போய் அந்த நரிக்கு சொல்லி. இங்கிருந்தே அவன் பிசாசு, அந்த கொலகார பிசாசு துரத்திடும் நானு. ஆமா, ஏரோது ஆகட்டும், ஏரோது ராஜாவாகட்டும், ஆதாம் வழியா பிறந்தவன், நன்மத்தையும் அறியத்தக்கவன். அம்மா வயசுல பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிறந்திருக்கான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கான். அந்த பிசாசு ஆதி முதல் கூட மனுஷ கொலபாதனாகிறான். இயேசு கொலை செய்ய வகை தேரான் பரிச்சை வந்து இயேசு கிட்ட சொல்றான். இயேசு சொல்றாரு, அந்த நரிக்கு போய் சொல்லு. ஒரு மழை கை போட முடியாது இயேசு மேல. இயேசு உன்ன மாதிரி என்ன மாதிரி நன்மத்தையும் அறியத்தக்கவரே கிடையாது. அவரு இயேசுனார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். ஆமா, அந்த ஜீவ ரத்தத்தை ஏத்துக்கிட்டு அந்த தேவன் தனக்கு உலக குத்து தான் நீ ஊழிக்கே வெளியே போனோம் நீ. ஆமா, அப்போ ஜீவ மார்க்கம் தெரியணும். அந்த ஜீவ மார்க்கத்தை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆமா, 100க்கு 100 ஜீவ மார்க்கம். உலகத்துல எங்குமே இந்த மாதிரி செய்தி கேட்க வாய்ப்பில்லை ராஜா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு ராஜா. 100க்கு 100 ஜீவ மார்க்கம். எல்லா செய்தியும் இயேசு ஜீவனை பத்தி தான் பிரசங்கம். காலத்துக்கு ஏற்ற செய்தி, கடைசி நாள் எழுப்புதல், கடைசி கால ஊழியங்கள், கடைசி கால எழுப்புதல் ஊழியர்கள் செய்யணும்னா என் செய்தியை கேட்கணும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ என்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறமே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். பைபிள்ல பாரு, ஏசுனாரு ஏறுவதுக்கு கொலை மிரட்டலுக்கு பைபிள்ல கொலை மிரட்டல் வந்து வெளியே போக மாட்டாங்க சில பேர். எவ்வளவு பாதுகாக்கணும் அப்படி பாதுகாக்குவாங்க. ஆனா ஏது டைல் போனாரு. இன்றைக்கும் நாளைக்கும் நடமாட வேணும்ன்ற நடமாடுறாரு நல்லா. ஆமா, ஒரு விவரத்தோட தான். ஆமா, அவருக்கும் ஒரு விவரங்குது. ஜீவரத்தான் சத்ருவுக்கு இயேசு ஜீவன் பருவஜோட அவன் பேர் தேவதை வாதம். சத்ரு ஜெயிக்க முடியாதுங்க. செயலிருந்து போடுவாங்க. சத்ருக்கள் துரத்தப்படுவாங்க. பிசாசு துரத்தப்படுவான். ஆமா, கோலியாத்துக்கு தாவீது பயப்படல. பழைய ஏற்பாட்டிலே சிங்கத்துக்கு கரடிகள்லாம் பயப்படல பாரு தாவீது. கோலியாத்து பார்த்தீங்கன்னா நீயோடி நிந்திக்க இஸ்ரவேல் கத்துற நாமத்தினாலே போறான் கோலியாத்து முன்னாடி. கோலியாத்து தான் அழிஞ்சு போனே தவிர தாவீது அழிஞ்சு போல. கத்துடைய நாமத்தையே கொடுக்குறான் தேவன் தனக்கு. ஆதாம் கோலியாத்து பேர் சொல்லி கோலியாத்து ஒண்ணும் பண்ண முடியல தாவீது. கத்துடைய நாமமாவே வராது இந்த இயேசு. இங்க ஏரோது
என்ன சொல்ல பாரு, அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். மனதாயிருக்கிறானா? திட்டம் போட்டுங்கிறானா? எத்தனை திட்டம் போடு, எத்தனாயிரம் திட்டம் போடு, அப்படி வருகிற வரைக்கும் அவர் மேல ஒருவனும் கை போட முடியாது. ஏன்னா அவர் நன்மை தீமை அறியத்தக்கவரே இல்லை. அவரை திருட முடியாது, கொல்ல முடியாது, அழிக்க முடியாது. நானும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தே சொல்றாரு. யாருக்கு? திருட்டு பிசாசுக்கே ஜீவன் தர ஜீவன். அது ஒய்ஞ்சானே பிசாசு தான் அழிஞ்சு போக மாட்டே தவிர ஏசு அழிஞ்சு போக மாட்டாருங்க. ஏசு குழந்தை விட்ட. அதனால தைரியமா சொன்னார், இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு பிறகு ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறது என்று நான் சொன்னதாக போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். ஆமா, நரின்ட்டாரே, உன்னை சபிச்சிட்டாரு, பகைச்சிட்டார்கள். அகோப்பி அன்பு ஜீவனை கொடுக்கிறார். அந்த நரியை நேசிக்கிறாருங்க. அந்த நரி ஏரோது நரிய தன் ஜீவனையே கொடுத்த அகோப்பி அன்பு காட்டுறாரு. அதனாலதான் தைரியமா சொன்னாரு, நீ கூட தெய்வ அன்பு நிறைந்து ஜீவரத்தை ஊற்றின நரிக்கு, பொல்லாத மனிதனுக்கு, கொலை பாதகனுக்கு, ஆதாம் வழியா பிறந்தவன் நரிதான். நன்மத்தையும் அறியத்தக்கவனா இருந்தாவே அவன் ஒரு நரிதான். உன்னை கொள்ளத்தான் திட்டம் போனோம், தெரிந்தோ தெரியாமலோ. ஆனாதான் எங்க போனோம், நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அந்த ஜீவனை தேவி நீதிக்கு இயேசு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை தேவன் தரங்களுக்கு. அதனால்தான் வெற்றிகரமா 3 வருஷம் ஊழியத்தில் வெற்றிகரமா ஊழியம் செய்தார். ஆமா, ஒரு பழைய கை போடல. அவருடைய வேலை வருகிற வரைக்கும். ஏன்னா நம்ம பாவட்டும் மரணத்தை ஏத்துக்கிற வரைக்கும் ஒரு வியாதி, ஒரு சாபம், ஒரு மரணம், ஒரு தரித்திரம், ஒரு பொல்லாத வழி இயேசு மேல கை போடவே முடியலங்க. நீங்களும் அப்படி வாயிலாங்க. அதுக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவ வித்தங்கரி புஷிங்க. அந்த ஜீவன தேவி நீதிக்கு ஊழியத்தில் இருக்குதுங்க. அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறங்க. ஆதாம்லேருந்து முழு ஒரு ஆள் பாய் கூட கொடுக்குறங்க. ஒரு ஆள் மேல கை போட முடியாதுங்க. முழு உலக ஒரு ஆளுக்கு பகை கசம் கட்ட அந்த ஒரு ஆள் வந்துருவாங்க கை போடுறதுக்கு. ஒரு ஆள் பிசாசு வந்துருவாங்க. ஆனாதான் இயேசு ஏற்றுக்கொண்டா, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு போந்தா. என் அன்பு இயேசுவின் அன்பு, அது ஜீவ சரிஞ்சவர் இயேசு சாப்பிடுவாங்க குதிர்த்து. ஆனாதான் டில்லா பேசுற அந்த நரிக்கு போய் சொல்லு, நான் நடமாட்டணும், பிசாசுகளை துரத்தி. பிசாசியே தொந்தரான ஏரோதுக்கு இருக்கிற கொலகாத பிசாசு தொத்த மாட்டாரா? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். டில்ல வாயிடுங்க, டில்ல ஊழி செய்யணும். எவ்வளவு பெரிய பொல்லாத மனிதனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தீவிரவாதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு ஆதாம் முழுவது கொடுக்கிற ஒரு உணர்வோடு தான் நீ ஊழியத்துக்கு போனோம். ஆமா, ஆவி உலகத்துல பிசாசுகள் இருக்குது. அந்த பிசாசுகள் மனிதர்கள் மூலமா வருது. ஆமா, சபிக்குது, நிந்திக்குது, திறது, கொள்றது, ஐந்தான காரியத்தெல்லாம் மனிதர்கள் மூலமா, மக்கள் மூலமா. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. அதனால்தான் இயேசு மலவது உங்களுடைய சத்துக்களை சிநேகிகள். என்ன? இயேசுவின் சிநேகம். உன் சிநேகம் கிடையாது, இயேசு சிநேகம். அது ஜீவனை பரிவுஜிலே குத்துது. அது சத்ரு உன்னை அழிக்க முடியாது. நீ தான் பிசாசுகளை அழிப்பாய். அதனால்தான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், என் செய்தி டெய்லி கேட்கணும். ஆமா, ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்ல போக, துளசிராம் தாமஸ் யூடியூப்ல போக, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது, துளசிராம் தாமஸ் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி 100 ஜீவ மார்க்கம். அப்போ அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி. பிசாசு எப்ப துரத்தப்படும்? நீ ஒரு நன்மத்தையும் பிசாசு வார்த்தை கேட்டா ஏவாரு நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷிக்குன்னா இல்ல, பிசாசு உள்ள வந்துட்டான். பிசாசு கொலை பாதுனாங்க. அந்த ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தவன் தான் இந்த ஏரோது ராஜா. இந்த ஏரோது ராஜாக்குள்ள பிசாசு அவரை கொலை செய்ய லூக்கா 13:31. அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். இருக்கத்தான் செய்வான். அவன் வேலையை அவன் கரெக்டா செய்யறான். பிசாசு கொலை செய்யுது. இயேசு வேலையை அவர் கரெக்டா செய்யறாரு. அவர் வேலையை கரெக்டா ஜீவனத்தை கொடுக்கிறாரு. அவன் நன்மத்தையும் அறிய சாகடிக்க வரான். இவர் ஜீவ சரிஞ்சு தேவன் தன் உலகம் கொடுக்கிறாரு, ஜெயிச்சிடறாரு. பிசாசு தோத்துறாரு. எந்த சாப பாவம் மன்னத்திற்கு பாதாளம் இயேசுவை சேதப்படுத்த முடியவில்லை. இவர் தான் பிசாசுக்கு சேதப்படுத்தினார். இப்படி ஒரு வாழ்க்கை வாழுங்க. வாய்ந்தா ஆதாபிஷேகமான கிறிஸ்து சித்தியோ ஜீவன சமாதானம். அது மாத்திரம் கிடையாது. முன்ன எத்தனை வசனம் இருக்குது பாரு. இயேசு கொலை செய்து என்னென்ன திட்டுன்னு மத்தேயு 12 அதிகாரம் 14வது வசனத்துல பாரு.
மத்திய, மார்க், லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களும் அவரை கொலை செய்து நிறைய வகை தேடிக்கிறாங்க. இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கிறோம் பாருங்க. மத்தேயு 12:14. அப்போது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். மத்தேயு 12:14. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். என்ன ஆலோசனை பண்ணிட்டோம், எத்தனை திட்டம் போட்டோம். உன்னை கொலை செய்ய முடியாது, நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா கிறிஸ்துவை பரிசேயனுக்கு கொடுக்கணும். ஆமா, பரிசேய மேல கசப்பு பார்க்க வைராக்கியமா இருக்கு. அதான் ஏன் சேர்த்து ஞானத்தை திருவிழா பகுதி நாடுதல்ல கொடுத்தல ஆசீர்வாதம் தெரியல பிடிக்கிறான் பார் மொழிக்காரன். அசுத்தாவியா பிடிக்கப்பட்டு பிசாசுகிரியா சூயப்பட்டிருக்கோம். இயேசு பரிசேயர் பார்த்து நல்ல தெய்வ ஜனங்களுக்காக அகோபி அன்பை வெளிப்படுத்தினாரு. ஆமா, அவங்களை கடிந்து கொண்டாலும் புத்தி சொன்னாலும் எச்சரித்தாலும் ரொம்ப விலகி இருந்தாலும் கிறிஸ்து இந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை எல்லாரும் கொடுத்திருந்தாரு. அதனால எந்த பரிசேயனும் இயேசு கொலை செய்ய முடியல. மத்தேயு 12:14. அப்போது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அப்போ இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். அவர் பாட்டு விலகி போயிட்டே இருப்பாரு. ஆமா, யாரும் அவரை டச் பண்ண முடியாது. அவர் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறார். அவர் நன்மை, இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவரே இல்லை. அவர் ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி, ஜோயே லைஃப்ல இருந்தாரு. அவர் நன்மை தீமை அறியத்தக்கவரை சீக்கிரம் போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க அவரை. ஆமா, எப்போ போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. ஆதாமுக்குள்ள பிறந்த வரலங்க பர்சு அந்த ஜீவ சொல்ற ஜீவனத்தை சிலுவையில் ஒன்று கொடுத்திருக்கிறாருங்க. நீ கூட கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகு வீட்டார், இனத்தார், தேசத்தார், சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், பகைக்கிறவன்கெல்லாம் இயேசு ஜீவன் பண்ணி தேவ நீதி இருக்குது. அந்த தேவன் தனக்கு உலகு நல்லா மெச்சூர்ட் ஆகிப்பாரு. ஒரு உணவு மேல கை போட முடியாதுங்க. ஆமா, ஒரு பிசாசு, ஒரு ஷாப், ஒரு பாவம், ஒரு மனம், ஒரு தத்திரம், ஒரு வியாதி தாக்க முடியாது. இயேசு ஜீவன்ல நல்லா மெச்சூர்ட் ஆகுங்க. அதுக்கு என் செய்தியை கேளுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை ஆலோசனை பண்ணாலும் இவர் தான் ஜீவனே கொடுக்கிறாரு. பகைக்கவனுங்க ஜீவ சொல்ற ஜீவன் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழுவில் அவன் பேர் சொல்லி உடனே உள்ள பகைக்கிற பிசாசு, கொலைபாதக பிசாசு, அசுத்தாவி எல்லாம் ஓடுது. ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் மத்தேயு 26:4 பாரு. மத்தேயு 26:4 அவரை மத்தேயு 26:4 அவரை இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணாங்க. தந்திரமா பிச்சலாம் எப்படியாவது. இவர் தந்திரமா கிறிஸ்துக்குள்ளேக்கிறாரு, சபிக்கணும், ஆசிர்வதிக்கிறாரு. பல உபதேசத்தை நீ கை கொண்டாதான் சக்சஸ்ஃபுல் ஊழியக்காரனாவும் இருக்க முடியும். தங்க வசனம். ஆமா, புண்ணியடிகள் வளைவு உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள். என்ன இயேசு சிநேகம், சத்துரு பகைக்குள்ளுக்கு நன்மை செய்யுது. இயேசு சாவண்ட வாக்குத்தத்தை தான் நன்மை செய்யுது. இயேசு தேவ நீதி துணிதலுக்கு தான் நன்மை. சிநேகம் இயேசு ஜீவ சர ஜீவனத்துக்கு சிநேகம். உங்களை சபிக்கணும், ஆசீர்வாதம். இயேசு ஜீவன் பஞ்சு சபிக்கிறவனும் ஜெயிக்க முடியாது. செயலுக்கு போயிடும். உங்கள் துன்பம் நீதி ஜபம் பண்ணி ஜபம் பண்ண வேண்டி பரமளுக்கு உம்முடைய நான் உம்முடைய ராஜ்யம், நாவல் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே அவனுக்கு உம்முடைய ராஜ்யம். உங்களை எந்த சொத்தையும் என்று ரச்சித்து கொள்வாரு. அண்டனுள்ள அப்போ உங்கள் பாவங்களே மன்னிக்கப்படும். கிறிஸ்துக்குள்ளே பாருங்க. அதனால இங்க பாருங்க, இயேசுவை தந்திரமாய் பிடித்து மத்தேயு 26 அப்போது பிரதான ஆசாரியரும் வேத பார்கரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பாபா எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியருடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆயிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையில் அப்படி செய்ய ஆகாது என்றார்கள். இயேசு பெத்தானியாவில் இப்படி போகுது கதை. எல்லாம் தந்திரமா ஆலோசனை பண்றாங்க, கொலை செய்ய வகை தர்றாங்க. ஏரோது கொலை செய்ய மனது எல்லாம் பண்றாங்க, கொலை செய்ய முடியல. ஏன்னா ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு, பிதா குமார் பசுத்தாவி கொடுக்கிறாரு.
ஆதாம் தேவனுக்கு பிதாவையும் பிடிக்கல, ஆவியும் ஜீவ ஜீவன் ஆதாம் முழு உலகம் கொடுக்கிறாரு சிலுவையில. 3 நாள்ல எல்லாத்தையும் ஜெயிக்கிறாரு. அந்த சிலுவையில அங்க கை போட்டாங்க, அவருடைய வேலை வந்துச்சு. பிதாவாய் எவை போய் கை இங்க வந்து அதுக்கு முன்னாடி சிலுவைக்கு போது ஒருத்தோட கை போட முடியல. கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாரு, ஜீவ மிச்சம் கட்டிலே இருக்கிறாரு, ஜீவ ஜீவனத்தான். நீ ஏதே தோட்டல ஆதி மனிதன் தேவனுடைய சாயல் தேவனுடைய ஜீவாத்மாவாகி ஜீவத்து கட்டியிலே வச்சிருந்தாருங்க. மரணம் தேவனுடைய செத்துக்களை கொலை செய்ய முடியாதுங்க. ஆதாம் வேலை எப்ப மரணம் தேவனுடைய வார்த்தை மீறி பிசாசு சொன்ன கனியை புசிக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்க நாளில அங்கதான் பிசாசு கொலை செய்தான். ஆதாம் வேலை பாவத்தின் சம்பளம் மரணமே அங்கதான் வருது. நீ நன்மை தீமை அறியத்தக்க நல்லவன் கெட்டவன் நன்மார்க்க துன்மார்க்க சுயநீதி அநீதி அதை கண்டிச்சவன் தேவன் தருகுலன்னா இன்னைக்கு மரணம் தான். சாகவே சாவாய். இயேசு நானே உடித்து ஜீவனமா இருக்கிறேன். இயேசு பாவத்துக்கு மரணத்துக்கு நேர் ஆப்போசிட்டு. லாசர் கல்ல இருந்து என்ன சொன்னார்? நானே உடித்து ஜீவனம். பிசாசு பாவத்தின் சம்பளம் பண்ண அவன் எல்லையில நீ போகும்போதுதான் உன்னை டச் பண்ணி உன்னை அழிக்க முடியும். நீ கிறிஸ்துக்குள் இருந்தால் நீ யாரையும் பகைக்க முடியாது தம்பி. கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரி ரொம்ப மோசம் தான் விலகி இருக்கலாம். முழு உலகம் ஒரு ஆளை நீ பகைக்க முடியாது. ஒரு ஆளை பகைச்சுட்டா கூட போச்சு நன்மை தேவை. ஒரு ஆள் பிசாசு வந்து திறது கொண்டு தைக்குமா ஒரு பிசாசு அதனாலதான் ஏன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா. உலகம்னா துன்மார்க்கம். ஆதாம் வழியா பிறந்தவன் தான் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா முழு உலகத்தில் பாடத்துக்கு என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். ஏசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு அகாப்பே அன்பு. அந்த அன்பு ஜீவ ஜீவனத்தை குத்துது. அதனால உலகத்துல எந்த பிசாசம் அவரை 33 வருஷம் வரைக்கும் ஒத்தனை கைப்படலுங்க. ஜீவ ஜீவனத்தம் தேவி நீதி தூதல் இயேசு கிறிஸ்துக்குள்ளாமட்ட வாக்குத்தத்தம் பிதாக்கு ஆதாம் முழு ஒவ்வொரு மனுஷனுக்கும் மத்தியசமா கொடுக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவன். அந்த ஜீவன தேவி நீதி தூது இயேசு சாபன வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு. ஒன்றும் பண்ண முடியலங்க. ஒரு வியாதி பிடிக்கல, ஒரு சாபம் பிடிக்கல, ஒரு பொல்லாத மனிதன் ஒண்ணுமே பண்ண முடியல அவரை. ஆனா பிசாசு கிரிட்டாயி சாபம் பாவமான அசுத்தாயிரம் ஓடுது. பிசாசு கிரியாயிடுது. வியாதி இருந்து விடுதல், சாபத்திலிருந்து மருந்து, பாதாத்திலிருந்து விடுதல் எல்லாம் ஓடுது. ஆனால் தான் நீ இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய் புதிய ஏற்பாட்டிலே. அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து செய்தியை ஷேர் பண்ணு. உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகள் அந்த செய்தியை தீவிரமாக ஷேர் பண்ணு. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் ஏராள செய்திகளை கொண்டு 100 ஜீவமாக இருக்கும். உலகத்தில் எங்குமே கேட்டு விளையாடப்பட்ட சத்தியங்கள். அப்போ மத்தேயு 26:57 என்ன போட்டு பார்ப்போம். மத்தேயு 26:57 ஏசு 26:59 யாருமே அவரை சேதப்படுத்த முடியல. பிரதான ஆசாரியர் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ட்ரை பண்றாங்க, பொய் சாட்சி தேடுறாங்க. எந்த சாட்சி ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஜீவன் எங்க போய் நீ தேடுவாங்க பொய் சாட்சி? ஒரு ஆள் பாய்க்கல. ஆனாதான் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தல் பங்கெடுத்தா ஒரு ஆள் பாய்க்க கூடாது. ஒரு ஆளுக்கு நன்மை தேவை காட்டினா அவன் தான் ஜெகினியே. அவனுக்கு மூலமா பிசாசு உரிமையா வருவான். அவன் திருடுவான், கொள்வாய்ப்பான். அப்போ இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை எதுக்கு இயேசு ஏற்றுக்கொண்டா? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு இயேசு நட்பு தேவ நீதி உயிர்த்தல். தேவனுக்கு ஆதாம்ட்டு மூடு உலகத்து டெல்லா இருக்கலாங்க. எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு போங்க, எங்க உணப்பாங்க, எந்த ஆபத்து திருடு எதுவுமே பண்ண முடியாது. இயேசு நட்பு இயேசு ஜீவன் பரந்த ராஜ்யத்துக்கு கொடுத்தாங்க. அப்போ பிரதான ஆசாரியர் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். உனக்கு விரோதமா பொய் சாட்சி தர்றாங்க. ஆமா, நன்மை தேம வாழ்க்கை நன்மார்க்கத்தின் சுயநீதி அநீதி தான் அந்த பொய் சாட்சி நிறைவேறி அவன் திடீர்னு கொண்டு ஆயிடுச்சுதான் வாழ்க்கை ஃபுல்லா பிசாசு திடவும் கொள்ளவும் வாழ்க்கை ஒரு வேறு நாடு அவைகளுக்கு ஜீவனும் பருவ அந்த ஜீவனத்தை தேவநீதி தேவன் தன் கொடுத்து தப்பித்துக்கொள். ஏசு அப்படிதான் வாழ்ந்தாரு. அப்புறம் மார்க் 3:6 மார்க்கு 3:6 உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடே
கூட ஆலோசனை பண்ணினார்கள். இங்க பாருங்க, மார்க் 3:6 உடனே பரிசேயர் என்னன்னா அவர்களுடைய இருதயத்தின் அவர்கள் 5 அவர்களுடைய இருதயத்தை கடினத்திலிருந்து அவர் விசனப்பட்டு கோபத்தோடைய சுற்றிலும் இருக்கிறவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறுகையை போல சொந்தமாயிட்டு ஓய்வு நாள்ல அற்புதம் செய்தாராம். இது ஒரு குறை. அதனால உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோட கூட ஆலோசனை பண்ணாங்க. ஏரோதியரோட எல்லாம் ஆலோசனை என்னென்னவோ பண்ணி பார்க்கறான். ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, கிறிஸ்துக்குள்ள இருந்தா அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தா. உனக்கே தெரியாதுங்க. பொல்லாத மனிதர்கள்லாம் இயேசு என்று ஊழியம் தெரியாது. ஊழியக்காரனாகிறீங்க, ஸ்தாபன தலைவர்களாகிறீங்க, பெரிய சபைக்கு பெரிய ஃபேமஸ் ஸ்பீக்கர் ஆகிறீங்க. நீங்க உங்களுக்கே தெரியாதுங்க. கோடி ரூபாய் கொடுக்கணுங்க இந்த செய்தி கேட்கறதுனால. நீங்க காணிக்க கோடி ரூபாய் உண்மையிலே. ஆமா, உயிரே காப்பாற்றுற செய்தி நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கே தெரியாது. அதுதான் உலகத்தை அன்பு குதிரை ஏசு தேவனுக்கு ஆதாம் முழு வாய்னெல்லாம் கொடுக்கணும். பறவைகள், மீன்கள், மிருகங்கள், அந்த தாவீது யாரு அந்த தானியேல சிங்கம் கூட சேதப்படுத்தலைங்க. சிங்கத்துக்கே ஏசு ஜீவன் அவனுக்கு விசேஷ தாவி. மிருகங்கள் கூட உன்னை சேதப்படுத்தாதுங்க. தாவீது ஒரு முறை சிங்கம் வந்து சிங்கத்துக்கு கரடி ஒண்ணுமே சேதம். ஒரு முறை கோலியாத்து வரான். அவன் சொல்றான் பாரு, சிங்கம் வச்சு கரடி வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல. நீயோ கத்துடைய நாமத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு மனுஷனுக்கு பண்ண கிடையாது. மிருகங்கள், பறவைகள், காற்று, கடல், நீர், நெருப்பு, அக்னி சொல்ல கூட போய் வரான். அக்னி கூட சேதம் பண்ணல. ஜீவன் நீ சாதம் இயேசு ஜீவன் பரிவு ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவன் என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி ஆவியானவரே ஜீவனுடையவர். ஜீவ சஞ்சாரியா மாறே ஜீவ சர்ற ஜீவ ஆற்று ஜீவ லட்சி ஜீவ கிட்டி தேவி நீதி டு இயேசு ஆமட வாக்குத்தத்தம் தேவி நீதி டு உயிர்த்தெதல். இதுதான் நன்மத்தையும் அறியத்தக்க உலகம், நன்மத்தையும் அறியத்தக்க வாழ்க்கை, நன்மார்க்க துர்மார்க்கம், சுயநீதி, அநீதி, கண்ணிச்சமா, ஜீவனத்தின் பெருமை, திருடம் திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். அதான் ஆதாமின் சிந்தைமான கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம் சொல்லப்படுது. அப்போ மார்க் 3:6 உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஏரோதியரோட கூட ஆலோசனை பண்ணினார்கள். ஒன்னும் வேலைக்காகல. அப்புறம் மார்க் 14:1 அதனால்தான் மிஷனரி மார்ங்க வட மாநில ஊழியர் செய்யற தீவிரவாதிகள் மத்தியில் ஊழியர் செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த சத்தியம் தெரியணும். ஆமா, தீவிரவாதிகள் ஒரே கடுப்பு கசப்பா இருக்கிறாரு. ஊழியக்காரங்க எல்லாம் கடுப்பு கசப்பு, அரசியல்வாதிகள் ஒரே பகை கசப்பா தான் அசுத்தாவி வந்து ஊழியக்காரன் படுற பாடு கொஞ்சம் நெஞ்சு இல்லை. திறது கொண்டது ஐக்கியமாவே இருக்குது. கண்டித்து கொள்ளாங்க. புத்தி தேச கண்டித்து கொண்டாரு, புத்தி சொன்னாரு, சாட்டை கூட எடுத்துட்டாரு. ஆனா ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆளும் ரொம்ப பயரா இருந்தாரு. ஆனா தான் ஒரு பழைய கை ஒரு பிஷா மேற்கொள்ள முடியல. அவரை அகோபி இருப்பு நிறைந்தவரா இருந்தார். மார்க் 14:1 மார்க் 14:1 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்ப சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். அந்த பஸ்கா பண்டிகை வந்ததாம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினாங்க. ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலங்க உண்டாகாதபடி பண்டிகையில எப்படி செய்யலாகாது என்ன ஆகமத்துல ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, சாலமோன்ற ஒரு ராஜா அந்த பழைய ஏற்பாடு தெரியுமா? அவனை பார்த்தா எல்லாம் அதிர்ந்தாங்களாம். சாலமோன் கத்துடைய சன்னி வெங்கல 1000 சர்வாங்க தக்கன செலுத்தி பண்ணிட்டான். 1000 சர்வாங்க தக்கன 1000 போய்கிட்ட கால அது ஏசு அடையாளப்படுத்துது. 1,20,000 2 நாளாக 7ஆம் தேதி 1,20,000 மாபெரும் ராஜாவா இருந்தாங்க சாலமோனு. அவனை பற்றி பாரு, எல்லாம் அவனை பார்த்த பணிந்து கொண்டார்கள் பழைய ஏற்பாட்டுல. ஆமா, பழைய ஏற்பாடு ஃபுல்லா பலிபீடம் இருக்கும். எஸ்வேலன்னா எல்லாம் கதி கலக்குனாங்க. அந்த பலிபீடத்தை ஒரு பைதட்டாட்டுடைய தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க. ஒரு இஸ்ரவேலை ஒத்தனை மேற்கொள்ள முடியாது. யோசுவா 30 கானானிய ராஜாக்கள் எல்லாம் சிதறடிக்கிறான். கோலியாத்து, தாவீது, அம்மோன் புத்திரன் மோவா, பெலிஸ்தர் தண்ணீர் உடைந்து ஓடுகிறோம் ஓடுறாங்க. தேவன் தனக்கு கிறிஸ்து கீதியோடு முன்பாங்க மீதியானியர்
சிதறி அடிக்கப்படுறாங்க. 300 பேர் கூட்டு போறான். பானை எக்காலத்தையும் வெட்டி தேவன் தனக்கு கிறிஸ்து தேவனி உயிர் பரலோக ராஜ்யம் ஜீவன் கத்துக்க தேவனுக்கு தனக்கு உலகத்து. அப்புறம் யோசபாத் காலத்து அம்மன் புத்திரம் மோவாப்பு ஷேர் மனிதர் வர்றாங்க. அவர்கள் பாடி சுழி செய்ய தொடங்கின. எல்லாரும் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். பெராக்காவில 3 நாளாக கொள்ளையிட்டாங்க. இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். பழைய ஏற்பாடு ஃபுல்லா வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டு அந்த இயேசு புதிய நானே வடிய சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறார். அதனால வாழ்க்கை வாழ்ந்த டில்ல வாழ்க, வீர திறனா வாழ்க, கோழையா வாழாதீங்க. கவலைப்பட்டு பற்றி சட்டை போட்டுட்டு இயேசு எடுத்து ஞானதான் திருவந்திர பங்கிட்டு நாடு தெல்லு கூடு தெல்ல அசில்வாச்சல் பொண்டாச்சேரி இல்லை, எல்லாமே சரியில்லைப்பா. சரியில்லாததுக்கு தான் இயேசு ஜீவ சதஞ்சவர் தேவந்தருக்கு ஆதம் அசுத்தகத்தி பசுத்தகி ஜனங்களையும் ரசித்தாரு. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தப்பிச்சாரு. பிசாசு ரகலையா தான் இருந்தார் இயேசுனாரு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைவான இயேசு ஏற்று ஞானஸ்தானம் பண்ணி திருவிழா பங்கெடுத்தா. உப்பு அந்த செய்தி கேட்கும்போது எப்போ ரெடி ஆயிட்டு. ஆமா, எத்தனை பேருக்கு யாருக்கு தெரியும்? தந்திரமோ பிடித்த வாழ்க்கை செய்யலாம் பிசாசு. அதை விட தந்திரசாலி ஏசு. தந்திரமோ ஜீவனை குத்தணும். தேவனுக்கு தனக்கு ஆதம் முழு சபிக்கிறவன் நிந்திக்கிறவன் பகைக்கிறவங்கெல்லாம் நல்லா வெற்றிக்கிறவா ஜாலியா வந்து நல்லா சமாதானமா பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலாங்க. இயேசு பரிமாறினா. அதுதான் என் செய்தி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. ஏராளம் செய்தி கொடுத்துக்கிறேங்க. 100 100 ஜீவ மார்க்கம் காது கீழ்ச்சி விடும். இன்னொரு எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. ஏஎல்சி வெல்லூர் அபர்டன் லைஃப் சர்ச்சுன்னு துளசிராம் தாமஸ்ன்னு இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. தினத்தோடு கொடுக்க விலையேற்பட்ட சத்தியங்கள் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. டெல்லா வாழுங்க. ஆபத்து வருமோ விபத்து வருமோ, பிளேனில் போகிறேன் ட்ரெயினில் போகிறேன் எதுவும் வரா. உன் நிமித்தம் அந்த பிளேனே காப்பாற்றப்படும். உன் நிமித்தம் அந்த கப்பலே பவுல் ஒரு பிரயாணம் போகிறான். அந்த கப்பல் பயணத்தில் அவன் நிமித்தம் அந்த எவ்வளோ சரியான நம்பர் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே சரியான நம்பர் தெரியல. அத்தனை பேர் இந்த பவுலால காப்பாற்றப்படுறாங்க. அப்போ சில நடவடிக்கை நீ உன் நிமித்தம் உன்னிருந்து எல்லாரையும் காப்பாற்றுவார். ஏசு படகுல போறாரு. காற்று புயல் அடிக்குதுங்க. ஐயோ மடிந்து போய் உண்மை மடிந்து போயிட்டு இருப்பான். அவன் கப்பல் மூழ்கிட்டு இருக்கான். ஆனா ஏசு அந்த படகுல இருந்தார். எழுது காற்றே இறையாது அமைதால் நாம் ஒரு ஜீவன். அத்தனை பேர் ஜீவ சரஜீவன் 12 தேவந்த ஆதம் முழு உடனே காற்று கப்புன்னு அடங்கி போச்சு. ஷேப்பா கரையை போய் செஞ்சு ஏசு உள்ளதுனால. ஆமா, சீசர்கள் அலறாங்க. காற்று புயல் அடிக்குது, அடிக்குது, அப்படியே முடிக்குது, திறந்து கொண்ட தைக்குது பிசாசு. ஏசு காற்றை இறையாத அமைதலால் இறையாத அமைதலாக இருந்தார். அதற்றினார் காற்று புயல. ஏன்னா ஜீவ சரிஞ்ச தேவனுக்கு ஆதம் முழுவதுக்கு கொடுக்கறதுனால கப்பல் காற்று புயல் எல்லாம் அடங்கி போச்சான். கப்பல் படகு ஷேப்பா அக்கறை போச்சான். அங்க 2000 லேகோட் பிசாசு தத்துறாரு. தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. வாழ்ந்தா அப்படி வாழணும். அப்புறம் மார்க் 14 உள்ள பார்த்தோம். மார்க் 14:55 மார்க் 14:55 அப்போது பிரதான ஆசாரி ஆளுநரை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் சாட்சி தேடினார்கள். அகப்படவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வொரு போடுது. அப்புறம் லூக்கால் வருவான் பாரு. மத்திய மார்க்லாம் லூக்காவில் கொலை பாதங்கள் மத்திய தான் ஊழி செஞ்சுக்கிறாரு ஏசினாரு. ஆனா டில்ல இருக்கிறாரு. அதை நறுக்கி போய் சொல்லுங்கள். லூக்கா 19 19:47 லூக்கா சுவிசேஷம் பாரு. லூக்கா 19:47 அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேத மார்க்கரும் ஜனத்தின் போக்கரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தாராம். பிரதான ஆசாரியரும் வேத மார்க்கரும் ஜனத்தின் போக்கரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். வகை காணல, கொலை செய்ய முடியல, வகை காண முடியாது ராஜா. அவர்தான் ஜீவரத்தை கொடுக்குறாரு. உனக்கு உள்ளகிற பிசாச்சை தோத்துறாரு. அந்த கொலகை பார்த்த பிசாச்சை ஓடிடுறாரு. நீ எப்படி அவர் கொலை செய்வோம்? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். அவருடைய அப்பத்தை திராட்சம் பாலம் இயேசு எடுத்து ஞானஸ்தானம் எடுத்து இருக்கிறார். அதான் இயேசு எடுத்து கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கணும். பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிழைக்கணும். திருவிருந்த அவர் ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணணும். கிறிஸ்து உனக்குள்ளே இருந்தா அது பாதுகாப்புங்க. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதை கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாம் குடும்பத்தார் இனத்தார் மாம்சமான யாரும் வெளிப்படுத்தணுங்க. அவர் நாடோறும்
தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக்க. என்ன உபதேசம்? ஜீவ வார்த்தை தான் உபதேசம். அதனால தான் என்னுடைய எல்லாம் ஜோயே ஜீவன் வேதா எல்லாம் ஜீவ வார்த்தை செய்தி போல. ஒரு ஊழியக்காரர் போன் பண்ற, தாமஸ் இதையா எந்த செய்தியத்தாலும் ஜீவனே பேசுறேப்பா. அதான்ப்பா வார்த்தை. ஜீவ அந்த ஜீவனை தேவி நீதிட்டு உயிர்த்தது இருப்பா. இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்தலாம் இருக்குது. அதான் சொல்ல நேரம் இல்லை. ಎಲ್ಲ ಜೀವ ವಾಕ್ತತ್ವಗಳ ದೇವನ ತನಕ ಆದೊಂದು ಮುಳುಗುಳಿದು இல்லைன்னா நன்மை தேம காரிய சுயநீதி பாவத்தை மனதை அக்ரவணியாச்ச தேவதர்களுக்கு பிசாசு திடீர்னு கொண்டு நைட்டு இருப்பான். அதனால்தான் ஜீவ வார்த்தையை பேச வந்தார். இயேசு சோயே ஜீவன். அவர் பிரசங்கமே ஜீவ வார்த்தை தான். இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கு. என்பதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனு ஜீவனுடையவராக இருக்கும்படி இயேசு ஜீவ சகஜீவன சகல பாவத்திற்கு நல்ல மேய்ப்பன் ஜீவனையே கொடுக்குறான். எங்க அவனை கொலை செய்ய முடியும்? உன்னால நீ தான் ஆயிட்டு விடுவேன். ஜாகிரதை, தாம துளுத்துறாம. ஆமா, ஜீவனே கொடுப்பான். தேவன் தன கொடுக்குது. தொட்டா போச்சு, அவ்வளவுதான். கோலியாத்து சவுலும் ஓய்ஞ்சான், கோலியாத்தும் ஓய்ஞ்சான். தாவீது துரோகமாயி அவங்களாம் ஜீவ மார்க்கத்தை அறிந்தவங்க. யோசை பார்த்து அம்மோன் புத்திர மோவ செய்ய வந்து அவனே வெட்டி செத்துட்டானான். அம்மோன் புத்திர மோவ ஒருவருக்கு கைகளை துதிக்கு தேவன் தர உலகத்துக்கு. மோசைக்கு விரோதமா பார்வோன் சமுத்திரம் மாட்டே போனாங்க. எஸ்ராஜனுக்கு விரோதமா ஆமானு சதி திட்டம் அவன் செய்து அவனே அழிஞ்சு விட்டான். ஆதவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி வாய்ந்தா அப்படி வாயிடுங்க. அல்லேலூயா. அதனால லூக்கா 19:47 அவன் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டு, நானும் உபதேசம் பண்ணியிருந்தாங்க யூடியூப்ல பேஸ்புக்லயும். இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவனுக்கு தனக்கு போறதுல வரதுலாம். எங்க சபை வான போற பூமி எங்க போனாலும் ஆதம் போல நன்மத்தையும் மரியாதக்க கனி தேவதன் திருத்து கொண்டது 5 இருக்குது வாழ்க்கை. அவன் தற்கொலை பண்ணி சாவறான். உள்ளகிற பிசாசு கொலைபாத பிசாசு திடீர்னு கொண்டு ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஜீவ ஜீவனத்தை தேவன் தனக்கு ஆதம் முடிவெடுத்து கொடுத்து அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியர் வேதபாரரும் ஜனங்களின் ஒப்புறம் அவரை கொலை செய்ய வகை தேடியும். ஆமா, அவன் வேலை கொலை செய்ய வகை தரதே தொழில் அவனுக்கு. பிசாசு தொழில் என்னங்க? ஆதாம் போல பிறந்தவனுக்கு நன்மத்தை மரியாதை திறந்து கொண்டது அவன் வேலை. அவன் இவர் வேலை இவர் செய்கிறாரு. ஆனால் தான் ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானதான் திருவது உன் வேலையை நீ கரெக்டாக செய்யுது. கிறிஸ்துவ தேவன் தர உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். ஏசு ஏற்றுட்டு ஞானசானம் எடுத்து திருவந்து பக்கத்து ஊழிக்காரன் பேர் வச்சு ஊர் செல்ல நாடுகள் அந்த ஊழிக்காரத்தில் இந்த ஊழிக்காரத்தில் இந்த பற்றி அந்த பற்றி இப்படியே கெடுத்து பேசிக்கின்னு அந்த சபை இந்த சபை அரசியல்வாதி சரி இப்படியே பேசுறதுனால தான் ஊழிக்காரங்க நிறைய பிசாசால் பாதிக்கப்படுறாங்க. எல்லாம் சரியில்லைப்பா. இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு ஆதாம் முழுவதுக்கு அசுத்தத்தை அவனை காப்பாற்று உன்னை காப்பாற்று உலகத்துக்கு ஒரே நீ பூமிக்கு உப்பு. அப்போ அவன் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அட்டி கொண்டிருந்தபடியால் அதை என்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தால். வகை காண முடியாதுங்க. சரி, டைம் ஆகிட்டே. லூக்கா 22 அதிகாரம் 2வது வசனம். லூக்கா 22:2 பஸ்கா எண்ணப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்போது பிரதான ஆசாரியர் வேதபாரர் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்படுகிறாள். எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகைது. என்னப்பா எவ்விதமா செய்யலாம்? எப்படி தந்திரமா பிடிக்கலாம்? 360 டிகிரி தந்திரமா பிடிச்சா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவரை இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்குறாங்க. இயேசு இவ்வளவா உலகத்தையே அனுப்புகிறாங்க. உலகநாத்து ஆதாம் வழியா முழு உலகத்தையும் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாப்பிரிக்கா, தென்னை, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா ஆதாம் முழு உலகம் இயேசு ஜீவன் பரிவு கொடுத்துட்டே இருக்கிறாரு. எவ்விதமா நீ தந்திரமா நீ கொலை செய்ய திட்டம் போட்டால் பழிக்காது. நீ தான் ஆயிட்டு போவே தவிர அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். சரியில்லை, உனக்கு அப்பிதாவே மண்ணி வேண்டி சொல்லி ஜீவ ரத்தத்தை உத்த உன பாவத்துக்கு மனது பாதத்தை தப்பிச்சுக்கிறாரு. அந்த கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு நீ கொடுத்தாயானால் கிறிஸ்து இயேசுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பாய். இந்த மாதிரி சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு கொலை பாதங்களுக்கெல்லாம் நீ தப்பித்துக் கொள்வாய். அதான் நம்ம செய்தி. அப்புறம் யோவான் சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் யோவான் 5 யோவான் 5:16 பாருங்க. இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார். துன்பப்படுத்தி கொலை செய்ய வகை தேடினார். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். 18வது அவர் ஓய்வு நாள் கட்டளை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்றும் சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினால் யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினாங்க. அதிகமா வகை தேடினாங்க.
என்ன தேடு, அதிகமா தேடு, குறைவா தேடு, 360 டிகிரில தேடு, ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு ஜீவன் குத்தது தான், மாற மாட்டார். ஏசு ஜீவ சர்வ ஜீவனத்தை தேவ நீதி உங்களுக்கு குத்துருவாரியா? அதை செய்ய நீ நன்மை தீமை கனி குத்துங்கிற, உனக்கும் கொடுக்குற குடும்பத்துக்கு மனை உலகத்துக்கு உண்டு பிஷா திண்டி கொண்டு பார்த்தா தீர்த்து போய்க்கிறான். அதான் ஆதாம்குள்ள வாழாது, கிறிஸ்துக்குள் வாழி. சரி, இதோடு கூட முடிப்போம். அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். ஆமா, உன்னை கூட வகை தேடிக்கிறான். இதுவரையும் ஜீவனை குத்துக்கிற அதுலேயும் நன்றி சொல்லு. ஆமா, கிறிஸ்துக்குள்ளே இயேசு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகு கொடு, ஆபத்துக்கு நாசம் திருறது கொண்டது ஐந்து எல்லாத்தையும் நீ தப்பித்துக் கொள்வாய். யோவான் 7:1 பாரு, இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேவில் சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயில் சஞ்சரித்தார். அப்படி போட்டுக்குது. 8:37 என்ன இந்த கொலைபாதகங்கள் மத்தியிலே ஊழிய 1 வருஷம் ஊழியத்துல 33 வருஷமா பில்லா வாங்கிக்கிறாருங்க. இயேசு ஒண்ணு இல்லைங்க, அவர் நானே வழியும் சத்திய ஜீவனம் நன்னத்தையும் அறியத்தக்கவர்களுக்கு அவர் ஜீவன் அந்த ஜீவன தேவ நீதித்துலயே ஜீவ வித்ததுக்கு நீ என் பிதா ஜீவன குமார ஜீவ ஆவியான ஜீவ தேவநீதி இயேசு கிறிஸ்துவாக வாக்குத்தான். அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழு விழுந்து கொடுக்கிறாரு. யோவான் 8:37 நீங்கள் ஆபிரகாமின் சந்தியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள். இதான் 8வது. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவர்களால் யோதர்களை பார்த்தே சொன்னாங்க. யோதனை அப்படி புறஞ்சாதியை நம்பாளுகளை நம் நாட்டுக்காரர்கள் எல்லாம். அப்போ நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் ஆதாம் வழியா நன்மத்தையும் அறியத்தக்க கனியில பொந்து வந்துக்கிறான். அதான் சொல்றாருங்க, நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள். அதான் பிசாஸ் இங்க சொல்றாரு பாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். நம்மளாம் ஆதாம் வழியா அப்புறம் உண்டானவங்க. அதான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்தப்பட்டு கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்தான்னா நம்மளும் உலகத்தையும் பாதுகாப்பான். நீ உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு. அதனால ஆதாமுக்குள்ள நான் எப்பேற்பட்ட ஆளாம் தான் சரி, அவனுக்குள்ள மனுஷ கொலை பார்த்தீங்க போட்டுக்கு. யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கபடியால் அவன் பொய் பேசும்போது நான் சொந்தத்தில் எடுத்து பேச. இவன் தான் ஆதாம் வழியா பிறந்தவன். நீ அப்படியே வாழாத, உன் மூலமா நீ மற்றவங்களும் கொலை பாதகம், உன்னையும் மாய்த்துக்கலாம். பூமிக்கு சபிக்கப்படும், குடும்பத்துக்கு சமுதாயம் நித்திய பாதாளம். ஆதாமின் சிந்தை மரணம் சீரியஸான மேட்ரு. ஆனால் தான் ஏசு இந்த ஜோயே ஜீவன உலகமெல்லாம் போய் பேச கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம். தேவகுமாரனா இயேசு சுவிசேஷத்தால் மார்க் 1:அதிகாரத்தில் சுவிசேஷம் ஜீவ விச்சத்துக்கு அந்த ஜீவ வாக்கிய தேவன் தனக்கு உலகத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணு. பிறக்கும் போது ஆதாமுக்குள்ள அப்படித்தான் பிறக்கணும், வேற வழி இல்லை. ஆதாமுக்குள் பிறந்தவன் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்து ஜீவ சர ஜீவனத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு பாதாளத்துக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும். அதனால நான் இதோடு கூட முடிக்கிறேன். அதனால அன்பாளர்களே, இயேசு கட்சியில் என்னன்னா தெரியுமா, என்னுடைய வேலை வந்தது. அங்கதான் அவரை போட்டு தந்தாங்க. ஏன் போட்டு தந்தாங்க தெரியுமா? நீ அப்படி ஆயிட்ட, நீ உன் பாவத்தையும் மனத்தையும் இயேசு ஏத்துக்கிட்டார். சிலுவையில் அவர் என்ன பண்றாரு, அடிச்சு. அதுக்கு வசனம் இருக்கு பாருங்க, ஆகிலும் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார் பாருங்க. அதான் பேட்ரு. இயேசு டீச் பண்ணிட்டு மட்டும் போலங்க, உன் பாவத்தை மரணத்தை ஏத்துட்டு சிலுவையில அவரை கொலை செய்தார்கள் போடப்பட்டிருக்கு. ஏன் உனக்காக அந்த வேலை, அவருக்காக செய்யல. கொலை செஞ்ச பிறகு ஜீவசரு தேவந்தருக்கு ஆதரவு 3ஆம் நாள் மரணத்திலிருந்து உயிரோடு இருந்தாரு. இதுதான் டாப்பு. அல்லேலூயா. சத்தியத்தை சொன்னோம், முழிச்சா சொல்லணும். அதனால முழிச்சா சொல்லிடுற சத்தியத்தை. அவர் எப்போ இது அவரை பிடிச்சாங்கன்னாக்கா உன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு போகுது. அப்போ பாவத்தை ஏற்றுக்குமே உடனே அவரையும் பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தாது. அதெல்லாம் பாவத்தில் இருக்க நன்மத்தையும் அறியத்த கண்ணி இருக்க கிறிஸ்துக்குள்ளவா ஜீவ விச்சத்துக்கு இல்லவா. மார்க்கு 10ஆம் அதிகாரம் ஏத்துட்டு அப்புறம் 3ஆம் நாள் மரணத்தையும் ஜெயிக்கிறார். அது ஜீவ வார்த்தை பேசுறது. தேவன் தனக்கு ஆதோ ஜீவ பிதாவே மன்னியும் சொல்லு. 3ஆம் நாள் பாவத்தை மட்டும் ஜெயித்து 3ஆம் நாள் இன்னைக்கு சொல்லி ஜீவன்ல தான் இருக்கிறார், ஜீவத்துக்கு தான் இருக்கிற பரலோகத்துல. திருப்பி அவர் நன்மத்தையும் போகிறது கிடையாது. அப்போ மார்க்கு 10ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு இருந்திருப்பார் என்றார். ஆகிலும் பாருங்க,
ஆமா, அந்த ஆகிலும் பார்க்கணும். கொலை ஜெயித்து கதை முடிஞ்சு போச்சு இல்லை, ஆகிலும் 3ஆம் நாள் உயிரோடு இருந்திருப்பாரு, மரணத்தை ஜெயிப்பாரு. அதுக்கு என்ன பேச, பிதாவை ஆபியோபித்து ஜீவன் விட்டார், சிலுவையில் ஜீவன் சரிஞ்சு ஈட்டியால் கொடுத்தார். ஆதாம் ஒரு ஆள் 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்தாருங்க. அந்த மரணத்தை ஜெயித்த இயேசு ஜீவ சரஞ்சீவனத்தை உனக்கு ஜீவ கொஞ்சம் இயேசு சாப்பிட வாக்கு தந்துக்குது. அந்த பிதாவுக்கு ஆதாம் முழு உலகத்துக்குன்னா நீயும் ஆதாமின் மரணத்தை ஜெயித்து சாபத்தை தரித்தித்த பாதாத்தெல்லாம் ஜெயித்து வானத்தில் சகல பரலோகராஜ் அவர் 3ஆம் நாள் பரலோகம் போய் சேர்ந்து நீயும் போய் சேருவாய். அதான் அதோடைய அர்த்தம். அப்போ அவர்கள் அவரை பரிகாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஏன்னா உனக்காக பிதாவாகிய எமை போய்து கைவிட்டார். பிதாவாகிய இயேசு பார்த்து நீ சிலுவைக்கு போனா பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தம். உங்களுடைய சித்தம் என்னது? பிதாவாகி எமை போய்து கைவிடணும். அங்கதான் கையே போட முடியாது மேல. என்னுடைய வேலை வருகிற ஒருவன் அவர் மேல் கை போட அவருடைய வேலை வந்ததுமே பிதாவாகி எமை போய்து விலகிட்டாரு. நீ ஏதே தொண்டை ஜீவ வச்சுக்க விலகிட்டு நன்மத்தையும் அறியத்தங்க நீ புசித்தாய் சாகவே சத்தாய். அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுமே. அவர் என்ன பண்ணாங்க? அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார். எழுந்தாரா இல்லையா? எழுந்துருவார். ஜீவசர் பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவ நீதி சம்பளம் தேவனுக்கு ஈட்டியால் கொடுக்குற ஆதாம் முழு வந்து கொடுக்குறாரு. சபிக்குள் ஆஸ்வதிக்கிறார். பகைக்குள் நன்மை சத்துக்களை சிநேகிக்கிறார். ரோமர்கள் யூதர் சிலுவையில் காரியத்துக்கு பாவத்தை மறந்து போடுறாங்க. நன்மத்தையுமே பேச ஜீவ வார்த்தை தான் பேசுறாரு. ஜீவ சவரன் ஜீவரத் பிதாவின் மனித ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாம் முழுது 3 நாள் பாவத்தை மறந்து மாதம் செஞ்சு பசு தேவதூர் வந்து கல்லப்படி வானது பரலோக பிசாந்த உலகத்தையே கொண்டு பரலோகம் போய் சேர்த்தாருங்க. இந்தாங்க பாது இந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் சொல்லிக்கிறாருங்க. அதனால ஆதாமுக்குள் வாழ்கிற வாழ்க்கை அது மரணத்துக்கு நேரம் போகும். கொலை பாதங்கள் இருக்கிறாங்க. பிசாசே ஒரு கொலை பாதங்க, எழுத்தின்படி மனிதர்களும் கொலைப்பா, எல்லாமே ஒரு மரணத்துக்கு நேரம் நடத்தும். அதனால கொலைகாரன் இருக்கிறானோ இல்லையோ பிசாசு ஆவி உலகத்தில் பிசாசுகள் சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் திருமார்க்கு வாழ்க்கை எல்லாம் கொலை பாதங்கள் ஆவியாக கூட கட்சி வெளியே வாழ்க்கை. அதனால கிறிஸ்து கொடுவாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்து கொடுங்க. மத்தேயு 17:23 அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கப்படுது. அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். சிலுவையில உனக்காக ஒரு மாடல் காட்டுறாரு. பாவத்தை மரணத்தை ஏற்றிய தலையத்தை அதுல பாவத்தை மரணத்தை உலகத்தை 816 கோடி உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவத்தையும் சம்பளம் மரணத்தை ஏற்றிருக்கு. தலைமையில் கட்சி கவலைப்படுங்க. பிதாவே மண்ணி விட்டு ஜீவ வார்த்தை ஜீவ சரி ஆதாம் முழுவது பிதாவே ஆவியத்தை ஜீவ சரி ஜீவரத்தம் 3ஆம் நாள் முடிந்ததுன்னார். ஆதாம் ஒரு ஆள் முழு உலகத்துக்கு குத்துமே எல்லாம் தாண்ட முடிந்தது. கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட் டெக்கலாஸ்டா முடிந்ததுன்னு இருப்பாரு. ஒரு ஆள் பாய் கூடாம. ஆமா, ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ கொடுக்கலாம் கூட அந்த ஒரு ஆள் பிசாசு தத்துருவான். அதனாலதான் சிலுவையில் இவ்வளவா உலகத்தில் அனுப்புவது கொள்கதா மலையிலிருந்து முழு உலகம் ஆப்பிரிக்கா விடாம தெரியும். அதுதான் எங்க சபை குளோபல் சர்ச்சு. முழு உலகம் இயேசு ஜீவன் பரிசுஜன் கொடுக்குறாரு. பிதாவை கைவிட்ட பிதா காட்டுக்கு முழு உலகம் இயேசு ஜீவன் பரிசுஜன் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முட்டார் பாருங்க. பாவத்திலிருந்து மருந்து வாதத்தை இந்த பசு தாய்வது சாகு உயிர்த்து தள்ளப்பட்ட வாழ்ந்த பிசா உலகத்தையே கொள்ளைக்கிட்டு பல்லூருக்கு போயிடுச்சு. இதுதான் மாடல். இதுதான் இந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் சொல்லியிருக்கிறாரு. அதனால அன்பாவுல நம்ம முடிப்போம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. மிஷினரிமார்களே இந்த செய்தியை குறைந்தது ஒரு 100 பேருக்காவது ஷேர் பண்ணணும். ஆமாம், மிஷினரிமார்களுக்கெல்லாம் அனுப்பணும். வட மாநில மிஷினரிமார்கள்லாம் தேடும். நான் ஒரு உரிமை தரேன். இங்கிலீஷு, தெலுங்கு, மலையாளம், கன்னடா இதெல்லாம் தெரிஞ்சால் இந்த மொழி இந்த செய்தியை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. நான் முழு உரிமை தரேன். தயவுசெய்து இந்த செய்தி 100 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியை ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண குறைந்தது ஒரு 100 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்க. பயங்கரமான உலகங்க. குடும்பத்தார் கட்டின மனைவி கட்ட உலபாதக உலகம். ஆமாம், கடைசி காலம் நோவா காலத்துல இருந்து அப்படியே மனுஷன் பார் காலத்துல நடக்குது. சோதம் கோமன அப்படியே நடக்குதுங்க. இந்த செய்தி கோடி ரூபாய் கொடுக்குதுங்க காணிக்க. மீடியா மிஷேரியா இருங்க. வாட்ஸ்அப்பு, யூடியூப் என்னென்னவோ கண்டுபிடிச்சு வச்சுக்கிறான். சுவிசேஷம் பரப்பத்துக்கு தான் எத்தனை வாட்ஸ்அப் குரூப், எத்தனை கிறிஸ்டின் குரூப் பண்ணலாங்குது. எல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. நல்ல வேலை செய்யுங்க. இது நிச்சயமா நீங்க அந்த செய்திக்கு உணர்வடையாமல் இருக்க மாட்டோம். ஆதாம் கிறிஸ்துவ ஜீவ மார்க்கத்தை கொண்டு ஏராளமான செய்தி. இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாயுதத்தை பசுத்தாகி தேவர்களாக பணிவிட செய்வாங்க. ரசிக்கப்படுவாங்க, ஆஸ்வதிக்கப்படுவாங்க. நம்ம ஜெபம் பண்ணோம். சோத்திரம். லூக்கா 18:33 அவரை
எப்படியெனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடித்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். ஆகிலும் அந்த 3ஆம் நாளிலே எழுந்திருப்பார். 3 நாள் கூட எல்லா பேடையும் தொலைஞ்சிச்சு. நீ 30 வருஷம் 20 வருஷம் 40 வருஷம் கிறிஸ்துவ வாழ்க்கை நடத்தி வாழ்க்கை வாய்ந்து ஒரு அங்கிலும் முன்னேற்றம் இல்லை. என்னையும் சேர்த்தான். அதனால நானும் இந்த செய்தி எனக்கும் சேர்த்தாங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தில் வாங்க. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழுவது மத்திய மார்க்கம் அவர் எங்கும் சுற்றிருந்தார். விசுவாசின் பல்லுகளாக யாவரும் வெளியில் ஆக்கினார். திருடவும் கொள்ளவும் வழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று குறம் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிரும் அது பரிபூர்ணப்படும் வந்து என்றார். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பிதாகுமார் பசு ஆதாமுக்கு முழுவதுக்கு கொடுங்க. உங்கள் விடுதலை ஆக்குவார். அசுத்தாய்வோட பசுத்தாய் வர தேவதூர்களாக வர பாதுகாக்கப்பட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். ஜாபன் பசுத்தாவே அருமையான நாளில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். பயப்படாத கலங்காததுக்கு இனி நான் என்ன இயேசுவே எனக்கு பவுலு பாவிகளை பிரதான பாவி ஷெய்டு போல கொலகாரனா தான் பவுலு சவுலு பவுலா மாறி இனி நாளல்ல கிறிஸ்துவே எனக்கு கிறிஸ்துவனுக்கு ஜீவன் சொல்லி கொரிந்தீர் தசோலி கலாதீர் எபேஷேரு ரோமாபுரி பட்டணங்கள்லாம் கிறிஸ்துக்குள் 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 கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படி சொல்றான். இனி நான் இல்லை இயேசுவே எனக்கு பேத்திருக்கிறான். ஆதாமுக்குள்ள கிறிஸ்துக்குள் கொண்டு வரான். ஆதாம் விஷயமான கிறிஸ்து ஜீவன ஒரு கிறிஸ்துக்குள் தான் புதுசு பழங்கள் எல்லாம் ஓய்ந்து போயின்றான். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவை எல்லாவற்றையும் செய்ய பலன்றான். ஆதாமுக்குள் பிறந்த எல்லாரும் கிறிஸ்துக்குள் கொண்டு வரும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழுவதுக்குள் அசுத்தாய் பசுத்தாய் வர தேவதூர்களாக பணிவிட செய்ய 100க்கு 100 இயேசு ஜீவன் பரிபூர்ண பிதாவுக்கு ஆதாமுக்கு முழுவது கொடுக்கிறதா சபிக்கலாம் இருக்கிறோம். பகைக்குள் நம்ம சத்துக்களை தொடர்பு ஜபம் பண்ணுகிறோம். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாகுமார் பசம் ஆதாமுக்கு உணர்வுபூர்வமாக கொடுக்கிறதா வாழ்நாள் கொடுக்குறேன். இடைவிடா கூடிய காலங்க கொலைபாத சக்தி வியாதி ஒரு மரண சக்தி சாபம் மரண தத்திர வியாதி எல்லா பிசாசி ராஜ்ய சாபங்கள் பாவங்கள் மரண தத்துகளா இருக்குது. இயேசு ஜீவன் பரிபூர்ண பிதாகுமார் பசுவாவுக்கு ஆதாமுக்கு முழுவது கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க எக்காலம் கொடுக்க சோதமாக கொடுக்க வாழ்நாள் கொடுத்து கொண்டே இருக்கிறதாவே நாடிய திராட்சை செடி நீங்கள் கூடிய ஒருவனில் வார்த்தைகள் மிகுந்த கடிகள் கொடுப்பான். ஆசீர்வாத கனி ஐஸ்வர்ய சமா நித்திய பரலோக கனி கொடுத்து ஆஸ்வதிக்கப்படாது சொல்லப்படுகிறதாவே சத்தியத்தை கேட்டு ஒரு ஆஸ்வதிக்கப்படி முழுவதும் 816 கோடிக்கு அதிகமான ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாமிரிக்கா தென்னாப்பிரிக்கா அண்டாடிக்க முழுவதும் எல்லா ஜனங்களும் இயேசு ஜீவன் பதிவு ஜீவனை பிதாக்குற ஆதாம் கொடுக்குறது அசுத்தாய் பசுத்தாய் தேவ படி உலக பசுத்தாய் கிராமங்கள் பட்டணத்தோறும் தேசம் இயேசு ஜீவன் பதிவு பிதாக்குற ஆதாம் முழுத்து அசுத்தாய் பசுத்தாய் தேவங்களை பணிவிட செய்கிறதாவே மாம்சமான கிறிஸ்துவிலே நிறுத்தக்கூடிய வாயிலால் ஒப்புடுகிறங்க தாய் ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். எல்லா சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு பாதத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவ மாம்சமான அவர் கிறிஸ்துவ தேவத்தோட ஆதாம் வாயிலால் பசுதாயக்க ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஒப்புடுகிறங்க தாவே பெரிய காரியங்கள் செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்திற்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியை எங்கள் சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போக துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போக ஏஎல்சி வெல்லூர் சேனல் சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. எஃப்ஜிசி வெல்லூர் பகுதியில் ஊழியர் செய்கிற உங்கள் சேனல் துளசிராமன் தாமஸ் இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நண்பர்களை பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. 100க்கு 100 ஜீவன் உலகத்தை எங்குமே நேர்பட்ட இன்னும் ஏராளமான செய்திகள் கொடுத்துருக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். தினந்தோறும் கொடுக்க செய்திகளை கேளுங்க. நண்பர்களும் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதை நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தினந்தோறும் கொடுக்க நேர்பட்ட செய்திகளை கேளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நண்பர்கள் உறவினர்கள்லாம் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் வாழ்க்கை பெரிய காலம் ஊழியக்காரர்களுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. இதை நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வு. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமா, கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்பட்டிருக்கிறார். அதனால கர்த்தரை கனம் பண்ணுகிற விதத்தில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு கனம் பண்ண கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தவேன். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேணும்னா கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 17/11/2025 எஃப்ஜிசி வெல்லூர் பகுதியிலே காலை நேரத்தில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். இந்த செய்தி மூலமாக ஆஸ்வதிகள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்ப கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாங்க. ஆதாமுக்குள்ள இருக்காதுங்க. கிறிஸ்துக்குள் வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு வாய்நாள் தான் கொடுங்க. எல்லா கொலைபாதகத்துக்கும் எல்லா சாபத்துக்கும் பாவத்துக்கும் மனது தரிசித்துக்கொள்ளலாம். இயேசு டில்ல அந்த ஏறுவது பார்த்து அந்த நரிக்கு போய் சொல்லுனேன் இல்லையா, அந்த நரியை போய் கஞ்சி கொட்டாத பாவிக்கு ஜீவரத்தை கொடுத்தாரு தேவன். தனக்கு அந்த நரிக்கு ஆதாம் முழு உலகு அந்த நரி இயேசு சேதப்படுத்த முடியல அவருடைய வேலை வருகிற வரைக்கும். ஆனால் கிறிஸ்துக்குள்ள இருங்க. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு இயேசு ஜீவன் தேவனீதி கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லா பயத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்க. சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு கொலை பாதத்துக்கு மரணத்துக்கு பாதாளத்துக்கு தப்பி தேவனுடைய ஜீவன் பரலோக வாழ்க்கையை இந்த பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.